பரிசுகள் பெறக்கூடிய மாணவர்கள் மேடைக்கு அருகாமையில் வரும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். பி மகேஷ்குமார் 9th A சீனியர் கோகோ பிரிவு. கே வெற்றிவேல் 9th A சீனியர் கோகோ பிரிவு. ஆர் விஜயராகவன் 9th A சீனியர் கோகோ பிரிவு. எஸ் லக்ஷகுமார் 9th B சீனியர் கோகோ பிரிவு. பரிசுகள் பெறக்கூடிய மாணவர்கள் சிவகாசி ஜோனல் லெவல் போட்டிகளில் கலந்து கொண்டு எமது பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். எஸ் வீரகேசவன் 9th B சீனியர். பி கவிக்குமார் சீனியர் சேரன் ஹவுஸ் 6th A. பி கவிக்குமார் சீனியர் சேரன் ஹவுஸ் 6th A. ஓவரால் சாம்பியன் 6ஆம் வகுப்பு 6A பிரிவு சேரன் ஹவுஸ் பி கவிக்குமார் ஜூனியர் பிரிவு. வி மரிய ஜோல்வின் ஜூனியர் பிரிவு சோழன் ஹவுஸ் 7ஆம் வகுப்பு. பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்த நமது மேயர் அவர்களுக்கு எங்களது பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். அடுத்தபடியாக எம் பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவிக்க வருமாறு சீர்மிகு சிவகாசியின் காவல்துறை ஆய்வாளர் அவர்களை எங்களது இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். ஜூனியர் பிரிவு கோகோ வின்னர் டி ஆகாஷ் 9th A. ஆர் சஞ்சய் 9th A ஜூனியர் கோகோ பிரிவு. ஏ மதன்குமார் 9th B ஜூனியர் கோகோ பிரிவு. எஸ் முகேஷ் 8th B ஜூனியர் கோகோ பிரிவு. வி ரோஹித் பாண்டி 8th C ஜூனியர் கோகோ பிரிவு. பி சஞ்சீவி 8th C ஜூனியர் கோகோ பிரிவு. ஜே கமலேஷ் பாண்டி 8th D ஜூனியர் கோகோ பிரிவு. வி யோஸ்வா ராஜா 8th D ஜூனியர் கோகோ பிரிவு. சார் விஜயராஜன் சார் அடுத்த சாம்பியன். ஓவரால் சாம்பியன் 8ஆம் வகுப்பு பி பிரிவை சேர்ந்த மாணவன் சேரன் ஹவுஸ் எஸ் நவீன் சர்மா. 9ஆம் வகுப்பு ஏ பிரிவு சோழன் ஹவுஸ் கே ஹரிஸ். பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்த நமது சிவகாசி கிழக்கு காவல் நிலையத்தின் காவல் ஆய்வாளர் திரு எம் முத்துக்குமரன் MA JMC அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக பரிசுகளை வழங்கி கௌரவிக்க வருமாறு நமது சிவகாசி மாநகரின் தொழிலதிபர் ஆகிய திரு டி இன்பம் BA அவர்களை இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். பி சாம்சன் 8th E ஜூனியர் கோகோ பிரிவு. என் வீரபாலா 8th E ஜூனியர் கோகோ பிரிவு. எஸ் வசந்தன் 8th E ஜூனியர் கோகோ பிரிவு. வி மரிய ஜோவின் 7th D ஜூனியர் கோகோ பிரிவு.
எஸ் சுனை நரேன் 8th E ஜூனியர் வாலிபால். எம் சரவணகுமார் 8th D ஜூனியர் வாலிபால். ஓவரால் சாம்பியன் 11ஆம் வகுப்பு எம் ஹரிகிருஷ்ணன் சூப்பர் சீனியர் பிரிவு சேரன் ஹவுஸ். ஓவரால் சாம்பியன் 11ஆம் வகுப்பு எம் ஹரிகிருஷ்ணன் சூப்பர் சீனியர் பிரிவு. 12ஆம் வகுப்பு ஓவரால் சாம்பியன் சோழன் ஹவுஸ் சூப்பர் சீனியர் பிரிவு ஏ லோகநாதன். பரிசுகளை வழங்கி கௌரவித்த நமது சிவகாசி மாநகரின் தொழிலதிபர் டி இன்பம் BBA அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக எமது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றோம். அடுத்தபடியாக பரிசுகளை வழங்கி கௌரவிக்க நமது திருத்தங்கல் இந்து நாடார் உறவின் முறையின் தலைவர் திரு PK கணேசன் BSc அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சோழன் அணி புல்லா ஸ்டேஜுக்கு வாப்பா. சோழன் அணி புல்லா ஸ்டேஜுக்கு வாயா. ஓவரால் சாம்பியன் பரிசு கொடுக்கறதுக்கு சிறப்பு விருந்தினர்கள் 4 பேரையும் கூப்பிட்றோம். 3 பேரும் தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுங்க. ஓவரால் சாம்பியன்ஷிப் பட்டத்தை அளிப்பதற்கு நமது விளையாட்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட மாண்புமிகு மேயர் திரு மதேசி சங்கீதா இன்பம் அவர்களையும் திரு டி இன்பம் BBA தொழிலதிபர் அவர்களையும் திரு M முத்துக்குமரன் MA JMC காவல் ஆய்வாளர் அவர்களையும் நமது திருத்தங்கல் இந்து நாடார் உறவின் முறையின் தலைவர் செயலர் பொருளாளர் மற்றும் அனைத்து நிர்வாக குழு பெரியோர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். ஓவரால் சாம்பியன் சோழன் அணி மொத்தம் 266 புள்ளிகள் பெற்று பள்ளியில் முதலிடம். 266 புள்ளிகள் பெற்று பள்ளியில் முதலிடம். ஓவரால் சாம்பியன் சோழன் அணி. எட்டாம் வகுப்பு கீழே வாட. 8ஆம் வகுப்பு அப்படியே முட்டி போட்டேன். உங்க காலம் மண்டி போட்டோம். சேரன் அணி தயார் நிலையில் இருக்கவும். சேரன் அணி தயார் நிலையில் இருக்கவும். இப்பொழுது விழா மேடையில் ஓவரால் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற சோழன் அணியினருக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் வழங்கப்படுகிறது. மாணவர்களே, நன்றாக கைகளை தட்டி உங்கள் மகிழ்ச்சியை அரங்கம் அதிர வெளிப்படுத்துங்கள். சேரன் அணி தயார் நிலையில் இருக்கவும். 2ஆம் இடம் சேரன் அணி 189 புள்ளிகள் பெற்று பள்ளியில் 2ஆம் இடம். 189 புள்ளிகள் பெற்று பள்ளியில் 2ஆம் இடம். சேரன் அணியைச் சேர்ந்த மாணவர்கள். 3ஆவதாக பல்லவன் அணி. பல்லவன் அணி தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். பல்லவன் அணியைச் சேர்ந்த மாணவர்கள் ஸ்டேஜ் அருகில் வருமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இப்பொழுது விழா மேடையில் 2வது இடத்தை தக்க வைத்த சேரன் அணியினருக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் வழங்கப்படுகிறது.
சார் பிடி சார் மேலே வருங்க சார். நடந்து முடிந்த விளையாட்டுப் போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்ற சேரன் அணியினருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. மாணவர்களே, கைகளை தட்டுங்கள். 3வது இடம் பல்லவன் அணி 121 புள்ளிகள் பெற்று பள்ளியில் 3வது இடம். 121 புள்ளிகள் பெற்று பள்ளியில் 3வது இடம். கேப்டன் வாப்பா. கொஞ்சம் உயரம் முன்னாடி உட்காரு. கொஞ்சம் உயரம் கம்மியாக சார். தற்போது விழா மேடையில் நமது விளையாட்டு விழாவில் 3வது இடத்தை பெற்ற பல்லவன் அணியினருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. வீடியோ நல்லா ஒழுங்குதா? இந்த உங்க செல்ல ஓப்பன் பண்ணி பாருங்க. கப்பை திருப்பு. சார்ஜ் வரும். பேசா திருப்புங்கடா கப்பை. பின்னாடி ரைட் அவ்வளோ போதும். ஃபுல்லாக வர வேண்டும். ரைட் ரெடி ரெடி. தம்பி இங்கே பாருங்க. நல்லா சிரிச்சு பாருங்க. தம்பி இங்கே பாருங்க. அப்படியே இங்கே பாருங்க. ரெடிப்பா. ரெடி ரெடி ரெடி. தேங்க்யூ. அடுத்தபடியாக உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு சிறப்பு விருந்தினரை கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக நம்முடைய உடற்கல்வி ஆசிரியர் திரு ப. ராதாகிருஷ்ணன், பிகாம் பிபிஎட் யோகா உடற்கல்வி ஆசிரியர் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் அவர்களாக நினைவு பரிசு வழங்கி கௌரவப்படுத்தப்படுகிறது. 2வதாக பிரதீபன் சார். பிரதீபன் சார் வாங்க. பிரதீபன் சார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவப்படுத்தப்படுகிறது. 3வதாக மரிய போதகராஜ் ஆசிரியர். மரிய போதகராஜ் ஆசிரியர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவம் செய்யப்படுகிறது. பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு எங்களுடைய பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விளையாட்டு விழா சிறக்க காரணமாக இருந்த நமது உடற்கல்வி ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் அவருக்கு வழக்கரம் போன்று செயல்பட்ட மற்ற உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் சக ஆசிரியர்களுக்கும் மாணவர்களே, உங்களது கைகளை தட்டி உங்களது நன்றியை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கரகோஷம் விண்ணை தொடட்டும். பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலும் எங்களது பள்ளியின் விளையாட்டு விழாவில் கலந்து கொண்டு விளையாட்டு விழாவிற்கு பெருமை சேர்த்த சிறப்பு விருந்தினர்கள் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக உடற்பயிற்சி கலையின் ராணி என்று அழைக்கப்படும் ஜிம்னாஸ்டிக் எனப்படும் சீருடல் பயிற்சி தொடங்க இருக்கிறது. பயிற்றுபல கல்வி தந்து இந்த பாரை உயர்த்திட வேண்டும் என்றார் பாரதியார். அவர் வாக்கிற்கிணங்க பல கல்விகளை பயிற்றுவிக்கும் பல்கலைக்கழகமாக எமது பள்ளியாகிய கலைமகள் மேல்நிலைப் பள்ளி திகழ்கிறது. சீனாவில் பிரபலமான விளையாட்டாக திகழ்வது ஜிம்னாஸ்டிக்ஸ். அதனை செய்து காண்பித்து அசத்த வருகின்றனர் எம் பள்ளி மாணவர்கள். கடலில் துள்ளி குதிக்கும் டால்பின்களின் அழகை கண்டு ரசித்திருப்பீர்கள். அந்த டால்பின்களே நம் பள்ளி மைதானத்துக்குள் வந்துவிட்டனவோ என்று ஐயுறும் எம் பள்ளி மாணவர்கள் வளையத்திற்குள் துள்ளி குதிக்க காத்திருக்கிறார்கள்.
சார் ரெடி சார். முன்கூட்டி கரணம். மாணவர் மெத்தையின் முன் முழங்கால்களை மடக்கி உட்கார்ந்து மெத்தையின் மீது கைகளை நன்றாக ஊன்றி முன்னோக்கி சரிய வேண்டும். தலையை குனிந்து தாடை மார்பில் படும்படி வைத்து முதுகு மெத்தையில் படும்படி உருள வேண்டும். உருண்டு உடல் நேராக வந்தவுடன் நேர் நிலைக்கு வந்து சம நிலையில் நிற்க வேண்டும். ஆகா, நிற்கும் அழகோ அழகு. ஊன்றி உடலை நேர் நிலைக்கு கொண்டு வந்து உருண்டு முடித்தவுடன் நேர் நிலைக்கு வர வேண்டும். இக்கர்ணங்களை கையை ஊன்றியும் ஊன்றாமலும் உங்களுக்கு செய்து காட்டுகிறார்கள். எவ்வளவு கடினம் பாருங்கள். முன்புறமாக செய்வதை விட பின்புறமாக செய்வது மிகவும் கடினம். அதை லாபகமாக நம் பள்ளி மாணவர்கள் செய்து அசத்துகிறார்கள். அடுத்து பின் பல்ட்டி அடித்து கையை ஊன்றி தலைகீழாக நிற்கிறார்கள். மாணவ செல்வங்களை கரவொலி எழுப்புங்கள். உங்கள் உற்சாகம் அவர்களுக்கு டானிக் மாதிரி. முன்புறமாக 2 பல்ட்டி அடிக்கிறார்கள். அடுத்து பின்புறமாக தலைகீழாக நின்று ஆசிரியர் கால்களை எவ்வாறு லாகவகமாக பிடிக்கிறார் பாருங்கள். கரணம் அடித்து வித்தை செய்து காட்டுகிறார்கள். நுழைந்து கரணம் அடித்து உங்களை உற்சாகப்படுத்த காத்திருக்கும் மாணவர்கள். ஒரு வளையம். ஆஹா, அருமை அருமை. கால் வளையத்தில் படாமல் எவ்வளவு லாபகமாக செல்கிறார்கள் மாணவர்கள். அருமை அருமை. அடுத்ததாக 2 வளையத்திற்குள் நம் மாணவர்கள் அழகாக டைவ் அடிக்கிறார்கள் பாருங்கள். ஆஹா, சிறிது தவறிவிட்டது.
அற்புதம். ஆஹா. இதோ, அழகாக 3 வளையத்திற்குள் சென்று டைவடித்து வெற்றிகரமாக நம் முன் வித்தை காட்டி செல்கிறார்கள் நம் பள்ளி மாணவர்கள். அடுத்து 4. உடம்பை வில்லாக வளைத்து ஜிம்னாஸ்டிக் நிகழ்வை நிகழ்த்தி காட்டி அசத்திய மாணவ செல்வங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட். பயிற்சி ஒரு மனிதனை முழுமையாக்கும். அந்த வகையில் பயிற்சி கொடுத்து இவ்விளையாட்டு விழா நிகழ்வுகள் சிறப்புற அமைய காரணமாக இருந்த நமது உடற்கல்வி ஆசிரியர் திரு ப. ராதாகிருஷ்ணன் பிகாம் பிபிஎட் அவர்களுக்கும் உதவிக்கரம் நீட்டிய சக ஆசிரியர் திரு மரிய புதகராஜ் சார் MABL MBEd அவர்களுக்கும் மற்றும் உறுதுணையாக இருந்த உடற்கல்வி ஆசிரியர் திரு மு. பிரதீபன் BSc B.Ed யோகா ஆசிரியர் அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக எமது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். அடுத்த நிகழ்வாக பிரமிடு அமைத்தல். பிரமிடு என்பது
நமது பைசா நகர சாய் கோபுரம் போன்று நம் கண்முன்னே செய்து காட்டும் அழகை காணுங்கள். Rome does not build in a day. அதாவது சாதனை செயல்கள் அனைத்தும் ஒரே முயற்சியில் நிகழ்த்தப்படுவதில்லை. படிப்படியாகவே முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக பிரமிடு அமைக்கப்படுகிறது. நம்மிடம் உள்ள தீய குணங்களை படிப்படியாக தகர்த்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தையும் வலியுறுத்தும் விதமாக செஃப் பிரமிடு அமைகிறது. பிரமிட்டை அமைத்து பிரமிக்க வைத்த மாணவ செல்வங்களுக்கு நன்றி. படிப்படியாக உடையும் பிரமிடு. ரோம் டஸ் நாட் பில்ட் இன் எ டே. அதாவது சாதனை செயல்கள் அனைத்தும் ஒரே முயற்சியில் நிகழ்த்தப்படுவதில்லை. படிப்படியாகவே முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக பிரமிடு அமைக்கப்படுகிறது.
இதோ என் பள்ளி மாணவர்கள் வந்துவிட்டனர். நம் மாணவர் கண்மணிகள் இந்த விளையாட்டு மைதானத்தை சற்று நேரம் நவமையமாக மாற்றும் எண்ணத்தில் இங்கே அமர்ந்திருக்கின்றனர். முதலாவதாக வருவது தாமரை ஆசனம். முதலில் 4 பேர் சர்வாங்காசனத்தில் நிற்க, அடுத்த 4 பேர் கலாசனத்தில் அமர, அதன் மூலம் தாமரை போன்ற வடிவத்தை ஏற்படுத்த, அவர்களுக்கு மேலே பத்மாசனத்தில் ஒரு மாணவர் அமர, இருபுறமும் மாணவர்கள் ஒற்றை காலில் ஆசனத்தில் நிற்க, தாமரை ஆசனம் அழகாக மாணவர்களால் கரவொலி எழுப்புங்கள். சர்வாங்காசனம் செய்வதன் மூலம் தைராய்டு சுரப்பு சரி செய்ய முடியும். கலாசனம் செய்வதன் மூலம் இடுப்பில் உள்ள தேவையற்ற சிதைகளை கரைக்க முடியும். தாமரை ஆசனத்தை நம் முன்னே செய்து நிகழ்த்திய மாணவ செல்வங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். அடுத்தபடியாக அடுக்கு பத்மாசனத்தை உங்கள் முன் நிகழ்த்தி காண்பிக்க வருகின்றனர் எம் மாணவ கண்மணிகள். 7 மாணவர்கள் சேர்ந்து இந்த ஆசனத்தை உருவாக்க இருக்கின்றனர். முதலில் 3 பேர் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்க, அதற்கு மேலே மற்றும் 3 பேர் பத்மாசனத்தில் அமர, நடுவிலே ஒரே ஒரு மாணவர் 3ஆவதாக பத்மாசனத்தில் அமர 7 மாணவர்கள் சேர்ந்து அடுக்கு பத்மாசனத்தை மிகவும் அருமையான முறையில் உருவாக்கியுள்ளனர். இந்த பத்மாசனத்தின் மூலம் மன அழுத்தமும் பதட்டமும் குறைகிறது, மனதை அமைதிப்படுத்துகிறது. அடுத்தபடியாக 6 மாணவர்கள் இணைந்து சர்வாங்க பத்மாசனம். அதாவது தலைகீழாக இந்த 6 மாணவர்கள் இணைந்து பத்மாசனத்தை அருமையான முறையில் மேலே மற்றும் கீழாக என அமர்ந்து செய்து காட்ட வருகிறார்கள். முதலில் 3 மாணவர்கள் தலைகீழாக பத்மாசனத்தில் அமர, அதற்கு மேல் மற்றும் 3 மாணவர்கள் நேரே பத்மாசனத்தில் அமர்ந்து நம் கண்களுக்கு விருந்தளிக்கின்றனர். அருமையோ அருமை. பத்மாசனம் தாமரை வடிவில் இருக்கும் ஆசனம், தியானத்திற்குரிய ஆசனம். இது முழங்கால், தொடை பகுதி மற்றும் நுரையீரல் வலிமை அடைகிறது, ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது. அற்புதமாக ஆசனம் செய்து அசத்திய நம் பள்ளி மாணவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக அடுக்குவில் ஆசனம் செய்யப்படுகின்றது. ஆசனம் என்பது முனிவர்கள் துறவிகளுக்கு மட்டுமல்ல, தற்போதைய காலகட்டத்தில் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் அமைதியான ஆனந்த வாழ்க்கை வாழ அவசியமான ஒன்றாகிவிட்டது. இத்தகைய சிறப்பு பெற்ற ஆசனங்களை எம் பள்ளி மாணவர்கள் செய்து காட்டும் அழகை கண்டு ரசியுங்கள் மாணவர்களே. கைகளை தட்டி உற்சாகப்படுத்துங்கள் மாணவர்களே. இந்த ஆசன பயிற்சி செய்ய 15 நிமிடம் இருந்தால் போதும். துணை கருவிகள் எதுவும் தேவையில்லை. உள் உறுப்புகள் பலப்பட்டு சக்தி பெருகும். எனவே அனைவரும் ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம். அடுத்தபடியாக தனுராசனம் மற்றும் சக்கராசனம் செய்யப்படுகிறது. இந்த செல்லு அலையா தெரியும். அந்த செல்லு நல்லா
காட்டுகின்றனர்.